ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், முருக பகவானுக்கு 6 நாள் தைப்பூச விரதம் எப்படி இருக்கணுங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். இந்த முறை 6 நாள் தைப்பூச விரதம் உங்களுக்கு 3 in 1 அப்படிங்கிற ஒரு மாதிரி தான் இருக்குது. ரொம்ப மேஜிக்கலான ஒரு டே தான் சொல்லணும். ஏன்னா முருகனுக்கு ரொம்ப பிடிச்சமான எண் அப்படின்னு பார்த்தா 6, 12. இந்த முறை நீங்கள் 6 நாள் விரதம் இருக்கீங்கன்னா அது உங்களுக்கு 6ஆம் தேதியே ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் 6ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 11ஆம் தேதி உங்களுக்கு 6 நாள் முடியும். அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை தைப்பூசம் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 6ஆம் தேதி ஆரம்பிக்கிற அன்னைக்கு உங்களுக்கு கிருத்திகை நட்சத்திரமும் கூடி வந்திருக்கு. ஸோ முருக பகவானோட மொத்த அருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். ஸோ அந்த நாளில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அன்றைக்கி வந்து நவமி திதி இருக்குது அப்படின்னு யோசிக்க வேணாம். நமக்கு நட்சத்திரம் ஒன்றா வந்திருக்குங்கிறப்போ நமக்கு அது ரொம்ப விசேஷம்தான். நம்ம 6 நாள் கணக்கு பண்ணி தான் நம்ம இருக்க போகிறோம் இல்லையா? அதனால் நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த விரதம் இருக்கிறதுல உங்களுக்கு இன்னொன்று ஆப்ஷன் என்ன அப்படின்னா, திங்கட்கிழமை அதாவது 10ஆம் தேதி 11ஆம் தேதி தைப்பூசம், 10ஆம் தேதி சோமவர பிரதோஷம், அதுவும் வளர்பிறை சோமவர பிரதோஷம். இப்போ நீங்கள் வியாழக்கிழமை ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இப்போ திங்கட்கிழமை வரும்போது உங்களுக்கு அது 5ஆவது நாளாக இருக்கும். ஸோ முருக பகவான் வந்து சிவனுடைய பையன். நீங்கள் சிவபெருமான் கிட்ட அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு பிள்ளைக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்க போகிறீங்க. அது உங்களுக்கு ரொம்ப விசேஷமாகவும் இருக்கும். சரி வாங்க, எப்படி வந்து 6 நாள் விரதம் இருக்கணும், அதில் எப்போ எந்த நேரத்தில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் நல்ல நேரம் பார்த்து ஆரம்பிக்கணும். அப்போ தான் அதோட பலன் அப்படிங்கிறது நமக்கு முழுசாக கிடைக்கும். வாங்க நம்ம முழுசாக பார்த்துட்டு வந்துடுவோம். இப்போ நீங்கள் 6 நாள் விரதம் இருக்க போகிறீங்கன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் புதன்கிழமையே உங்கள் வீடு வாசல் எல்லாமே க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுருங்க. வியாழக்கிழமை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா, ஏன்னா வியாழக்கிழமை வந்து காலையில் 6 to 7:30 யமகண்டம் இருக்குது. அதனால் நம்ம பூஜை அப்படிங்கிறப்ப நம்ம ஒன்று 6 மணிக்கு முன்னாடி காலையிலேயே முடிச்சிடணும், பூஜையை முடிச்சிடணும். இல்லை அந்த டைமில் எங்களால் முடிக்க முடியாது அப்படிங்கிறவங்க 7:30 மணிக்கு மேலே ஆரம்பிச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு நேரம் ரொம்ப நல்லாயிருக்கு. அன்றைக்கி முழுவதுமே கிருத்திகை நட்சத்திரமும் கூடியிருக்கு. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சில இதாக இருக்கும். அதை நான் தெளிவாக சொல்கிறேன். உங்களுக்கு அது பிடிச்சிருக்கான்னு நீங்கள் பாருங்கள். இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சோடனே உங்கள் பின்வாசல் கதவை நீக்குங்க. உங்களுக்கு பின்வாசல் கதவெல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறவங்க உங்களோட பதிலாக பாத்ரூம் கதவை நீக்கிடுங்க. அதை நம்ம பின்வாசல் கதவாக எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு வந்து கதவை நீக்கி வெளியில் மகாலட்சுமி தாயாரை வந்து வணங்கிக்கோங்க. கடவுளே, எங்கள் வீட்டில் நீங்கள் மகாலட்சுமி நிறைஞ்சிருக்கணும்னு சொல்லி ப்ரே பண்ணிவிட்டு வாசல்லாம் தொடச்சி கோலம் போட்டுட்டு, உங்களுக்கு நீங்கள் அரிசி மாவு வச்சுருந்தா ரொம்ப சந்தோஷம், அதில் போடுங்க. இல்லை நீங்கள் ஒரு கோலப்பொடியிலே கோலம் போட்டுட்டு உள்ள சாமி ஃபோட்டோ இருக்கிற இடத்துல அதை நீங்கள் செவுத்தில் மாட்டியிருந்தாலும் சரி, பூஜை ரூமாக வச்சுருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடியும் அழகான கோலம் போடுங்க. போட்டுட்டு அந்த வாசப்படிக்கெல்லாம் மஞ்சள் சிகப்பு வைங்க. முருக பகவான் ஃபோட்டோ ஃபுல்லாக தொடச்சி எடுத்துட்டு அதுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு நிறைய பூக்கள் இருந்தால் நிறைய பூக்கள் போடுங்க. பூக்கள்லேயே ரொம்ப விசேஷமான பூக்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா அரளிப்பூ ரொம்ப விசேஷமானது, மறிக்கொழுந்து, நிறைய பூக்களால் முருக பகவானை அலங்காரம் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நீங்கள் நெய்வேத்தியமாக அன்றைக்கி என்ன வைக்கணும், உங்களுக்கு கிடைச்சா தினை மாவில் தேனும் நெய்யும் கலந்து அதை நல்லா உருண்டையாக பண்ணி அதை வைங்க. ஏன்னா முருக பகவானுக்கு அதுதான் வள்ளி பிராட்டியார் வந்து அதை தான் வந்து கொடுத்தாங்க. ஸோ அதை நீங்களும் வைங்க. முருக பகவான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவார். அதுக்கப்புறம் நீங்கள் எப்பவும் போல் விளக்கேற்றி வச்சுட்டு முருக பகவானுக்கு ஒரு நெய் விளக்கு ஏற்றிடுங்க. கீழே ஓம் சரவண பவன் சொல்லி சர்க்கோண கோலம் போட்டு 6 தீபம் ஏற்றுங்க. இது நீங்கள் காலையிலேயே செஞ்சுருங்க. ஏன்னா ஸ்டார்ட் பண்ணுற அன்றைக்கி நீங்கள் காலையிலேயே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. சர்க்கோண கோலமெல்லாம் போட்டுட்டு நீங்கள் ப்ரே பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. முதல்ல உங்கள் பிள்ளையார் முதல் கடவுளான பிள்ளையார்கிட்ட வேண்டிட்டு, அதுக்கப்புறம் உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட வேண்டிட்டு, அதுக்கப்புறமா நீங்கள் இஷ்ட தெய்வமெல்லாம் வேண்டி முடிச்சுட்டு முருக பகவான்கிட்ட வேண்டுங்க. முருக பகவானோட தெரிஞ்ச மந்திரங்களை படிங்க. கந்த சஷ்டி கவசம் படிங்க. கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, வேல்மரல், நீங்கள் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை படிங்க. உங்களுக்கு மந்திரமெல்லாம் படிக்க தெரியாது அப்படின்னா நீங்கள் ஓம் சரவண பவாய நமக, ஓம் சரவண பவாய நமகங்கிற மந்திரத்தை 108 முறை 1008 முறை உங்களால் எவ்வளோ முறை சொல்ல முடியுமோ அவ்வளோ முறை சொல்லிகிட்டே இருங்க. இப்படி நீங்கள் விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. 6 நாள் கண்டிப்பாக நம்மளால் சாப்பிடாமல் இருக்க முடியாது. நீங்கள் வந்து ஒரு நேரத்தை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் காலையில் சாப்பிடல அப்படின்னா நீங்கள் மதியம் நைட் எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு நேரம், ஒரு நாளைக்கு ஒரு நேரம் மட்டும் நீங்கள் சாப்பாட்டை தவிர்த்துட்டு மற்றபடி நீங்கள் விரதம் இருக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அப்போ நிறைய பேர் கேட்குறீங்க செப்பல் போடலாமான்னு. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் செப்பல் இல்லாமல் எங்கேயுமே வெளியில் போக முடியாது. அது உங்களுடைய சௌகரியத்தை பொறுத்து. இல்லை நான் போடாமலே இருப்பேன்னா நீங்கள் போடாமல் இருங்கலாம். இல்லை போட்டுக்கிறவங்க தாராளமாக போட்டுக்கோங்க. கீழே வந்து பெட்ஷீட் போட்டு படுத்துக்கோங்க. பெட்டில் படுக்க வேண்டாம். வேறு என்ன சந்தேகம் இருக்குன்னா, உடலுறவு வச்சுக்கலாமான்னு கேட்குறாங்க. பல பேர் தாம்பத்தியத்தில் ஈடுபடலாமான்னு கேட்குறாங்க. அது வந்து அவங்களுடைய விருப்பம் தான். அப்படி நீங்கள் ஈடுபட்டீங்க அப்படின்னா காலையில் தூங்கி எழுந்துச்சுன்னே கண்டிப்பாக தலைக்கு குளிச்சுட்டு தான் நீங்கள் பூஜை ரூம் பக்கமே போகணும். அதை வந்து பார்த்துக்கோங்க.
அந்த விரதம் இருக்கக்கூடிய 6வது நாள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க இல்லையா, நாள் அன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்க முருகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அப்புறம் 6வது நாள் தினமும் போக முடியும்னா போயிட்டு வாங்க. அப்படி முடியாதவங்க ஃபஸ்ட் நாளும் லாஸ்ட் நாள்னு 6வது நாள் தைப்பூசத்து அன்னைக்கு நீங்கள் பால் வாங்கிட்டு போய் முருகருக்கு அபிஷேகத்துக்கு பால் கொடுங்க. பால் குடம் பக்கத்துலலாம் எடுத்தாங்கன்னா நீங்களும் கலந்துக்கோங்க. அப்புறம் உங்கள் வீட்டில் செஞ்ச ஏதாவது ஒரு பிரசாதத்தை கொண்டு போய் ஒரு சக்கரை பொங்கல் கூட செஞ்சு ஒரு 4 பேர்த்துக்கு அன்னதானமாக கோயிலில் கொடுங்க. அது அவங்களுக்கும் ரொம்ப கோயிலுக்கு வந்து பிரசாதம் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும், உங்களுக்கும் ஒரு மன நிறைவாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் விரதம் இருந்து முருக பகவானுடைய மொத்த அருளையும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழணும்னு ப்ரே பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.